ஒரு விமான பயணத்தின் போது ஒரு பயணிக்கு மது கொடுத்தபோது அந்த பயணி சொன்ன பதிலை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் விமான பணிப்பெண். ஐரோப்பிய விமான சேவையில் முதல் வகுப்பில் பயணித்த ஒருவரிடம் பணிப்பெண் சென்று மதுக்கோப்பை ஒன்றை எடுத்து நீட்ட அவரும் நாசுக்காக மறுத்துவிட்டார். மீண்டும் புரியாமல் மிக அழகிய மனதை கவரும் வடிவமைப்பிலான கோப்பையொன்றில் நிரப்பிய மதுவுடன் அவரை குடிக்குமாறு கேட்டுக்கொண்டாள் அவள். அப்பொழுதும் அவர் வேண்டவே வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். திரும்பியவள் மேலாளரை கண்டு, அந்த பயணி என்னிடம் என்னவோ தவறை கண்டிருப்பார் போல, அவர் மதுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று அவரை காட்டிச் சொல்ல, அவரும் கொஞ்சம் பழங்களுடன் மதுக்கோப்பையை கொண்டு வந்து அவரிடம் நீட்டினார். அவர் தன்னுடைய மறுப்பை அவரிடமும் சொல்ல, ஏன் நீங்கள் குடிக்கக்கூடாது என்று அவர் கேட்டார். அதற்கு அவர், நான் மது அருந்துவதில்லை என்று கூறினார். எதற்காக என்று கேட்டார் மதுவை கொண்டு வந்தவர். அதற்கு அந்த பயணி, அப்படியானால் முதலில் இந்த விமானத்தை ஓட்டும் பைலட்டுக்கு அதை கொடுங்கள் என்று சொன்னார். அதற்கு பதிலாக மதுவை கொண்டு வந்தவர், அதப்படி, அவர் டியூட்டியில் உள்ளார், கடமையில் இருக்கையில் மது அருந்தினால் அவர் தவறிழைத்து விட வாய்ப்புண்டு, அதனால் விதிமீற மாட்டார் என்று கூறினார். நானும் கடமையில் இருக்கிறேன், குடும்பஸ்தர், குடும்பத் தலைவர் என்ற என் அந்த கடமையில் இறைவனுக்கு பயந்து நெறி பெறலாமல் என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன். எனவே நான் எப்பொழுதுமே குடிக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் அவர். வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என்று பரிசுத்த வேதம் எச்சரிப்பு கொடுக்கிறது. எச்சரிக்கையாக இருப்போமா? மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாயிறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனைப் போல தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் என்றும் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. கவனமாக இருப்போமா?